டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றையிலிருந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். சிறிதளவு உணர்ச்சி வசப்படக்கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். குடும்பத்திலும் இருக்கட்டும், வெளிவட்டாரத்திலும் இருக்கட்டும், உத்தியோகத்தில் இருக்கட்டும், எந்த இடத்திலும் வார்த்தைகளை கண்ட்ரோல் செய்தாலே மேஷத்திற்கு எல்லா விதத்திலும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு கிரகங்கள் தயாராகி கொள்வது. உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக இன்றிலிருந்து இருப்பது மேஷத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாளிலிருந்து செவ்வாயின் ஆதிக்கம் ஏற்படுத்துகிறது. அந்த விஷயத்தில் சிறிது கவனம். வண்டி வாகனத்தில் தேவையில்லாத குழப்பத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது. வித்தைகள் காட்டினீர்களால் ரத்தம் வெளியேறுவதற்கு உண்டான அமைப்பை இந்த கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் அனுகூலமே காணப்படுகிறது. மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கும் ஆத்ம ரீதியாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள்லாம் தேடி வரக்கூடிய பிராப்தம் ரிஷபத்துக்கு ஏற்பட்டாலும் அனாவசிய பயணங்கள், தேவையில்லாத பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கை, விளக்குகள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் முற்றிலுமாக சரண்டர் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய உத்தமமான காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் இன்றிலிருந்து ஏற்படுத்திக்கிறது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிதனத்திற்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்பை நிவர்த்தி. குடும்பத்தில் புது வரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாள் குழந்தை வரத்திற்கு எதிர்பார்த்தவர்கள் நல்ல செய்தி வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும், நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இன்றிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுது. பூர்வீகத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. பூர்வீக சொத்தை எதிர்பார்த்த நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்த அமைப்பெல்லாம் டக்குன்ற முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு தொலைதூரம் உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக. தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவமனையிலே இருந்தவர்கள் இன்றையிலிருந்து படிப்படியாக மீண்டும் வீட்டுக்கு வருவதும் பழைய அளவுக்கு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உண்டான உத்தரவாதத்தை கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறஞ்சலாக இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு அதன் மூலமாக ஆதாயம், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது என்பதையும், தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள். கடல் கடந்த படிப்புக்கு உத்தரவாதம், வேலைக்கெல்லாம் உத்தரவாதம் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது. வேற்றுமொழி மனிதர்களால் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். கிரக சஞ்சாரங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கிரக சஞ்சாரங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்று தந்தாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு, திருமணத்தில் தேவையில்லாத முடிகின்ற வரையில் பொறுமை காப்பதெல்லாம் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் இன்றிலிருந்து, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் இன்றிலிருந்து சிறிது கவனமாக. வார்த்தை நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சிறிது கவனமாக இருப்பதும், நமக்கு மேல் உள்ள பெரியவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேட்குவதற்கு உண்டான அமைப்புக்கு முயற்சி செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தொழில் அமைப்பில் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்பூர்ண நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், டக்கு டக்கென்று ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவதற்கு உண்டான உத்தரவாதங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரவு மணி 9:33 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது இன்றிலிருந்து மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்களுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவதும், தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த வாக்குவாதங்கள் முற்றிலுமாக நீங்கி சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரவு மணி 9:34 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். பயணத்தினாலோ வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ எந்த குறைபாடும் காணப்பட உள்ளூர் ஆகட்டும் வெளியூர் ஆகட்டும் எல்லா பயணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். வார்த்தைகளில் மட்டும் சூரியனின் ஆதிக்கம் இருப்பதனால் உஷ்ணாதிக்கமாக பேசுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் அதிகப்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் விடுபட்ட இந்த கௌரவ குறைவுகளிலும் மீண்டும் வந்து சேரக்கூடிய பிராப்தங்களும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, டக்கு என்ற நல்ல விஷயங்கள், பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, விடுபட்ட கௌரவங்கள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள், அரசமைப்பில் மிகப்பெரிய கௌரவங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தன்னம்பிக்கை, நீண்ட நாட்களாக மனசோர்வு இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தைரியம், தன்னம்பிக்கை பெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள் பெறுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைவது, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தை பெருந்தோர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இன்றைய மட்டும் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையும் அனுகூலங்கள். கணவன் மனைவி உறவுகளில் யாருடைய உறவையும் அனுமதிக்காமல் இருப்பது ஏற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.